Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. இருட்டுல எல்லாம் இப்படி உட்கார கூடாது வெண்பா. வெண்பா, வெண்பா குட்டிக்கு சர்ப்ரைஸ் வேணுமா வேணாமா? வேணான்னா சொல்லுமா, நான் கொண்டு போயிடுறேன். டன் டடாய். எப்படிமா? இதுதான் ஒரிஜினல் சர்டிபிகேட். அப்பனா கிழிஞ்சது? அது டூப்ளிகேட். இன்னைக்கு பிராங்க் டே. அதான் வெண்பா குட்டிக்கு ஒரு சின்ன பிராங்க் பண்ணேன். வெண்பா ரொம்ப ரொம்ப கோவ குட்டி ஆயிடுச்சா, அதான் ரூமுக்குள்ள வந்து கதவை அடைச்சிட்டான். நீ நிஜமாவே அம்மா கிழிச்சிட்டேன்னு நினைச்சியா? தெரியலமா, ஆனா என்னால நம்பவே முடியல. ஆனா நீங்க போய் சொல்ல மாட்டீங்களா? சர்டிபிகேட் எனக்கு வாங்கி கொடுத்தது நீங்க தானமா? அது நான் எவ்வளவு ஆசையா வாங்கினேன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் எப்படி நீங்க கிழிப்பீங்க? அம்மாலாம் அப்படி கிழிச்சிருக்க மாட்டாங்கன்னு யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சாரிடா, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். ஓகே ஓகே, பிராங்க் தானே, பரவாயில்ல. அம்மா ப்ளீஸ்மா, இனிமே இந்த மாதிரி பிராங்க் பண்ணாதீங்கம்மா. ப்ராமிஸ் வெண்பா, இனிமே அம்மா இப்படி செய்யவே மாட்டேன். செல்லக்குட்டிக்கு ஃபீவர் வேற இருந்துச்சா, அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. நல்ல வேளை ஃபீவர் இல்ல. அம்மா பசிக்குதுமா. ஐயோ சாரி. இரு வெண்பா. வெரி குட். வெண்பா குட்டி, அம்மா ஒன்னு சொன்ன கேப்பியா? சொல்லுங்கம்மா. இனி யார்கிட்ட கோச்சிக்கிட்டாலும் கதவை இப்படி தனியா லாக் பண்ணிட்டு உள்ள இருக்க கூடாது. ஏமா? இருக்க கூடாதுமா, அது நல்லது இல்லல்ல. ஓகேமா, இனிமே இப்படி செய்ய மாட்டோமா. முன்னாடி ஒரு தடவை அவசரப்பட்டு உங்களை வேணான்னு டாடா கிட்ட சொல்லிட்டேல, இந்த தடவை அப்படி சொல்லிடவே கூடாதுன்னு காட் கிட்ட ப்ரே பண்ணிட்டு படுத்து இருந்தனா அப்படியே தூங்கிட்டேன். இந்த அம்மா ஒரு ஹக்மா. வா. வெண்பா, டாடாக்கு. டாடா வாங்க டாடா, 3 பேரும் இப்படி கட்டி பிடிச்சுக்கலாம். வாங்க டாடா. அட வாங்க டாடா. வெண்பா, வாங்கன்னு சொல்றேன்ல. வெண்பா இருமா. உட்காருங்க. அம்மா என்ன கட்டி பிடிங்கம்மா. டாடா அடுத்தது நீங்க தான் கைய வைங்க. நீங்க கொடுங்க, கைய கொடுங்க. டாடா கட்டி பிடிங்க. டாடா கைய கொடுங்க. கட்டி பிடிங்க டாடா. அவ சின்ன பொண்ணு, அவ சொன்னானா நீங்க உடனே கட்டி பிடிச்சிடுவீங்களா? பிடிப்பீங்களாங்க? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வெண்பாக்காக கட்டி பிடிச்சேன், பிடிக்கலன்னா அவ நம்மள பார்த்து சந்தேகப்படுவான்னு சொல்ல போறீங்களா? அவ்வளவுதான். பஞ்சு வச்சேன்னு வைங்க, பெருங்குடலும் சிறுகுடலும் தெரிச்சிடும். ஐயோ வேண்டாம், வேண்டவே வேண்டாம்.
எதுக்கு தேவையில்லாத வம்பு? நான் கிளம்புறேன். ஐயோ என்னவா ஹக் பண்ணலான்னு சொன்னாரு, ஏமா ஓடுறாரு? ஐயோ சித்தி, ஐயோ என்ன சித்தி, வாங்க வந்து முதல்ல உட்காருங்க வாங்க. ஷோ தள்ளுங்க சித்தி. பார்த்து வரக்கூடாதா சித்தி? எப்ப பார்த்தாலும் இந்த பேலே டான்சர் மாதிரி சறுக்கிட்டே போறீங்க. எனக்கு ஒண்ணு இல்லடி, ஒண்ணு இல்ல, நான் ஸ்டெடியா தான் இருக்கேன். ஸ்டடியாவா? அதான் பார்த்தோமே, எல்லாத்தையும் சொதப்பி வச்சுட்டு சும்மா உருட்டிட்டு இருக்காத பாட்டி. ஏய் ஹலோ, மரியாதைடி மரியாதை. இந்த பிளான் தான் ஏதோ லைட்டா சொதப்பிடுச்சு, என்னன்னு தான் தெரியல. அது வந்து ஸ்டார்டிங்லாம் நல்லதா இருந்துச்சு, ஆனா கடைசியில தான் கொஞ்சோண்டு மிஸ் ஆயிடுச்சு. ஆமா. என்னோட அடுத்த பிளான் மட்டும் பாருங்களேன், அப்படி அடிச்சு தூள் பறத்திட மாட்டேன். போதும், ஒரு ஆணியும் புடுங்க தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேருமா சேர்ந்து ரஞ்சியை சமாதானப்படுத்த. சித்தி இன்னொரு பிளான் வச்சிருக்க, அத கேட்டேன்னு வையேன் அசந்து போயிடுவேன்னு ஏத்தி விடு. என்னடி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? பாட்டி, எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஐயோ ஏய், கண்ட கடிதெல்லாம் தூக்கி எரியாதடி. படாத இடத்துல பட்டு சித்திக்கு ஏதாவது ஆயிட போகுது. சும்மாவே இவங்க வழுக்கி வழுக்கி விழுந்துட்டு இருக்காங்க, இதுல நீ வேற. வந்தவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம மேல தாண்டி பழுவிடும். இரு 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 இரு, என்னங்கடி? நம்ம பேத்தியாச்சே, அவ வாழ்க்கை நல்லா இருக்கணுமே, அவளுக்கு உதவணுமேன்னு கிராமத்துல இருந்து இங்க வந்தா, ஈஸ்வரா பாத்தியா, இவங்களே என்ன அனுப்பிடுவாங்க போல இருக்கே. அது இல்ல சித்தி, பின்ன அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். இப்ப எதுக்கு நீ கோவிச்சுக்கிற? எங்களுக்கு யார் இருக்கா? அட, உங்களுக்கு தான் எங்களை விட்ட யார் இருக்கா? தெரிஞ்சோ சாரி. ரஞ்சி கண்ணு, இவங்க பிளான் எப்படி சொதப்பிருச்சு பத்தியா? இப்பவும் ஒண்ணு கேட்டு போல, நீ ஒரு வார்த்தை சொல்லு, அப்பா நான் கடத்துல இறங்குறேன் பாரு. இறங்கி ஒரு பைய எடுத்துட்டு நேரா பெருமாள் புறம் போய் இறங்குறேன். மாப்பிள்ள எதுக்கும் கொஞ்சம் ஓரமா நில்லுங்க, ஏன்னா லாரி கிரி வந்துருச்சுன்னா அப்புறம். உன் சித்திய கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லு. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், குறுக்கால பேசக்கூடாது, அப்புறம் நான் சீரிடுவேன். என்ன பத்தி உனக்கு தெரியும்ல. போயா? ஆமா ஆமா, எலி சீருதான் புலி பாக்குதான். இப்போ சிவன்புரத்துல இருந்து பொடி நடையா விருட்டு விருட்டு நடந்தா 10 நிமிஷத்துல கிருஷ்ணாபுரம் வந்துரும். வராதே, கிருஷ்ணாபுரம் வராதே, கிருஷ்ணாபுரம் வராதே, நீ தான் அங்க போகணும். அத்த, இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, நீங்க இதுல விளையாடாதீங்க. நான் சீரியஸா இருக்கேன். நான் ஏன் சீரியஸா இருக்கேன்? நான் நல்லா தானே இருக்கேன். இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, கீழே வழுக்கி விழுந்து எலும்பு உடைஞ்சு சீரியஸா ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகிற மாதிரி ஆயிடும். அட பாவி சாபமா விட்டு வாயில தீய வைக்க நீ இருக்கியே உன்ன. ஐயோ கடவுளே, தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா? ஆளாளுக்கு பேசி வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. ஐயோ ரஞ்சிமா, நீயும் மாமா அப்பாவை நம்பல. இங்க பாருமா, என் அத்தையும் அம்மாவும் என்னோட இமேஜ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. நான்லாம் ஒரு தடவை மேப்பை பார்த்தேன்னு வச்சுக்கேன், கன் மாதிரி அப்படியே போய் நிப்பாங்க. இருங்க, நான் மேப்ல டீடைல்ஸ் பார்த்துட்டு அப்புறமா பிளான சொல்றேன். மேப்பே தேடிட்டு இருக்கான் பார். கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ, இது என்ன வம்பா போச்சு? 67 பெருமாள்புரம் காட்டுது. 5-6 கூட எப்படியாவது விசாரிச்சுட்டு போயிடலாம். இப்ப என்ன பண்றது? ஏன் சித்தோ, இது பி பெருமாள்புரமா ஏ யோ, அசிங்கமா ஏதாவது சொல்லிருவேன். பொண்ணு இருக்கான்னு நான் சும்மா இருக்கேன். சரி சரி சரி, ஃப்ரீ விடு. மேப் ஐடியா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நான் வேற லெவல்ல என் மூளையை கசக்கிட்டு நான் யோசனை பண்ணிட்டு வரேன். இத வந்துறேன். சரி சரி. ஏ பெருமாள்புரமா பி பெருமாள்புரமா? சித்தி, மூளைய கசக்க போயிருக்காரு. இருந்தா தானே கசக்கிறது.
ம்? இந்த நேரத்தில் யார் கூப்பிடுறது? அதுவும் புது நம்பரா இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க பேசுறது? ஹலோ சித்தப்பா, பிபி மாத்திரைலாம் போடலையா நீங்க? சித்தப்பாவா? யாருப்பா நீ? ஐயோ, நான் தான் மனோகர் பேசுறேன். என் நம்பரையே டெலீட் பண்ணிட்டீங்களா? எந்த மனோகர்? ஷூ, உங்க பொண்ணோட மாப்பிள்ளையோட அக்காவோட புருஷன். இப்ப புரிஞ்சுதா? நான் தான் மனோகர். யோ, உனக்கு என்ன வேணும்? அதாவது சித்தப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் நான் கூப்பிட்டேன். அதாவது இங்க என்ன நடக்குதுன்னா... யோ, அங்க என்ன நடந்தா எனக்கு என்னையா? அதை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. போன ஐயா. இருங்க சித்தப்பா, அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது சித்தப்பா. யோ, அங்க என்ன நடந்தாலும் அதுல தலையிடக்கூடாதுன்னு என் பொண்ணு சொல்லியிருக்காயா. எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஐயோ, என்ன சித்தப்பா நீங்க சின்ன பசங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு பெரியவங்க நாம சும்மா இருக்க முடியுமா என்ன? நாளைக்கு அவ வாழ்க்கையில பாதிக்கப்படும். நீ என்ன சொல்ற? என் மாப்பிள்ள மல்லின்னு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தார்ல, அந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசாத, டென்ஷன் ஆகுதியா? அட கேளுங்க சித்தப்பா, அந்த பொண்ணை கட்டிட்டு வந்ததாதான் மாப்பிள்ள சொன்னான். ஆனா அந்த பொண்ணு கழுத்துல தாலியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. யோ, என்னை வந்து தாலி எடுத்து கொடுக்க சொல்றியா? ஐயோ, அவசரப்படுறீங்களே சித்தப்பா. நாங்க என்னன்னு விசாரிச்சா அது ரெஜிஸ்டர் மேரேஜ்னு சொல்றான். ஆனா இத்தனை நாள் ஆகுது, இன்னை வரைக்கும் ஒரு சர்டிபிகேட் கூட கண்ணில் காட்டலாம். இப்ப என்னையா, நான் வந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சர்டிபிகேட் வாங்கி கொடுக்கணுமா? ஐயோ, என்ன சித்தப்பா ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்க. சித்தப்பா, நாளைக்கு தாலி கட்ட போறோம்னு சொல்றாங்க. ஏய், கட்டி தொலைக்கட்டுமே, எனக்கு என்னையா? இத பாருங்க சித்தப்பா, நீங்க கோவத்துல சொல்றீங்க, அதை பார்த்து நான் சும்மா இருக்க முடியுமா? என்ன சித்தப்பா நீங்க, என் தங்கச்சி என்கிட்ட எவ்வளவு பாசமா இருந்துச்சு தெரியுமா? தங்கச்சியா? அட, உங்க மூத்த மகளை தான் சொல்றேன் சித்தப்பா. அவ வாழ்க்கையும் கெடுத்து இப்போ அவ பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்கிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ண போறவங்க மாப்பிள்ள. நாங்க சும்மா விட்டுருவோமா? உங்க சின்ன பொண்ணு அப்பாவி, அவளை உங்க மாப்பிள்ள ரொம்ப ஈஸியா ஏமாத்திடுவான். சின்ன பிள்ளைங்கல்ல, அப்படித்தான் நாங்க எல்லாத்தையும் பாத்துருவோம் செஞ்சிருவோம்னு சொல்லுவாங்க. நம்ம அனுபவம் தான் நாங்க வயசு. என்ன இந்த மனுஷன் போனை கட் பண்ணிட்டான்? பரட்ட 10 வச்சிருடா. இது 10 தான் இல்ல வெடிக்குதான்னு பாப்போம். நம்ம உள்ள போயிடுவோம். என்னடா இது, அன்னைக்கு அடிச்சு நொறுக்கி போட்டதெல்லாம் போட்ட மாதிரியே இருக்கு. அவ வந்திருக்க மாட்டாத்தல. அது எப்படி வராம போவா? எனக்கு என்னமோ போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதுக்கு ஆதாரத்துக்காக இப்படி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். சென்னையில ஒரு பொம்பளை தனியா பிசினஸ் பண்றானா சும்மா கிடையாதுல. அவ பெரிய கைதான். எப்படா இவனை போலீஸ் புடிச்சிட்டு போகணும்னு காத்துக்கிட்டு இருக்க, அப்படிதானே? ஐயோ, அப்படிலாம் இல்ல தல. அந்த அம்மா பண்றத வச்சுதான் சொல்றேன். தல, எனக்கு என்னமோ நீங்க டெரர்னு தெரிஞ்சு அவ பயந்து போய் ஊரை விட்டு ஓடி போயிட்டான்னு தோணுது தல. வாய் முடுங்கடா. யாருப்பா அது இந்த நேரத்துல? ஆஹா, இவன் கூப்பிடுறானே. ஐயோ, அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு போனான்னு தெரியலையே. செம்ம கடுப்புல இருப்பான். ஹலோ. என்ன போனை கையிலேயே வச்சுக்கிட்டு சுத்துற? ஆனா ஏன் கால் அட்டன் பண்றதுக்கு இவ்வளவு நேரமா? ஐயோ ஐயோ சார், அது வந்து அப்படிலாம் எதுவும் இல்லை திரு சார். போன்ல சார்ஜ் இல்ல சார். சார்ஜை மாட்டி விட்டு கொஞ்சம் அப்படி நகர்ந்தேன். ஐயோ, நீங்க உடனே கூப்பிட்டுட்டீங்க. ஆமா 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 ஆமா. நான் கால் பண்ணதுக்கு அப்புறம் நீ வீட்டு பக்கமே வரலையா? இல்லையே சார். ஐயோ, அன்னைக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் ஆகி போச்சு சார். அந்த கிளையண்ட்டுக்கு அந்த லொகேஷனுக்கு போயே ஆகணும்னு ஒரே கட்டாயம். அங்க போயிட்டு வந்துடலாம் தான் போனேன். அப்படியே அங்க லாக் ஆயிட்டேன். நான் வந்து ஐயோ, நீங்க எங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னதே நான் மறந்து போயிட்டேன். நீங்க ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க சார். பரவாயில்ல பரவாயில்ல. ஆக அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்க? ஆமா சார். வேற நான் எங்க போறது சொல்லுங்க. அன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு வர்றதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். ஓ ஓ,
இப்ப கூட நான் உன் வீட்டுக்கு முன்னாடி தான் நிக்கிறேன். என்ன சார் நீங்க? ஐயோ, ஒரு கால் பண்ணிட்டு வந்திருக்கலாமே சார். ஜஸ்ட் நவ் இப்ப ஒரு வீட்ல வெளிய, ஐயோ நான் ஒரு வேலையா வெளிய வந்தேன். பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். ஐயோ வேண்டாம் சார், வேண்டாம். நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடும் சார். நம்ம வேணா இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா மீட் பண்ணுவோமே. நீங்க தான் அடிக்கடி சென்னைக்கு வருவீங்க தானே? அடுத்த தடவை நம்ம கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம் சார். போன தடவையே நம்மளால மீட் பண்ணிக்க முடியல. அந்த முருகனை பாருங்க, இந்த தடவையும் நமக்கு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுக்கல பாருங்க. ஏய், என் கையில மட்டும் நீ மாட்டினு வச்சுக்க, ஒரே அடியில உன. ஐயோ மை காட். ஏன் சார் இப்படி கோவம்லாம் படுறீங்க? வாயை திறந்தாலே பொய். இதுல பொய்யாகாதுன்னு உலகமாக பொய் வேற. முழுக்க பொய்யாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சார், ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி போட்டு போனேன். எல்லாம் போட்டது போட்ட மாதிரி அப்படியே இருக்கு. எங்கேயோ உட்காந்துக்கிட்டு ஃப்ராடுத்தனம் பண்ற, அப்படிதானே? சார் என்ன சார் நீங்க சொல்றீங்க? என் வீட்டை அடிச்சு நொறுக்கிட்டீங்களா சார்? அது நான் பிசினஸ் பண்ற இடம் சார். என்னோட பொழப்பே கெட்டு போயிடும் சார். நான் என்ன சார் உங்களுக்கு துரோகம் பண்ணேன்? ஏய், இங்க பாரு, இப்ப பேசுன பாத்தியா? இதுல நீ எவ்வளவு பெரிய டக்கால்ட்டின்னு தெரிஞ்சு போச்சு. சார் ப்ளீஸ் சார், நான் அப்படிலாம் இல்ல சார். நம்ம தோழர் ஒருத்தர் வீட்டுக்கு இங்க பூனே நான் பூனேக்கு வந்தேன் சார். நான் வந்து இங்க ஒரு வாரம் ஆச்சு சார். இங்கேயே தங்கிட்டு போகணும்னு அவங்க அன்பு கட்டல. என்ன பண்ண சொல்றீங்க சார்? அதிகாரமா பேசினா அப்படியே திமிரிட்டு பேசலாம். அன்பால என்ன கட்டி போட்டாங்களே சார். ஆஹா, என்கிட்ட பழம் மாதிரி பேசிட்டு பக்கத்துல போலீஸ் கிட்ட போட்டு உள்ளான்னு மட்டும் நினைக்காத. அப்புறம் உன் உயிருக்கு உத்தரவாதமே இருக்காது. அவ்வளவுதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஐயோ நோ சார், காட் ப்ராமிஸ் சார், என் மேல சத்தியம் சார். சார் போலீஸ்க்குலாம் நான் எதுக்கு சார் போறேன்? சார் நீங்க என் வீட்டுக்குள்ள வந்து என்னெல்லாம் உடைச்சிங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? அந்த கவலைலாம் உனக்கு வேண்டாம். நான் இன்னொரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன சார்? நீ உன் தோழர் வீட்டுல இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு வா. நான் சென்னையில தங்கறதுக்கு வேற இடம் எதுவும் செட் ஆகல. ஹோட்டல் வேற நமக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நான் ஏன் தோழர் வீட்டுல தங்கிக்கிறேன். ஐயோ அதுக்கு என்ன சார், தாராளமா தங்கிக்கங்க. இதெல்லாம் எதுக்கு சார் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? சார் உங்க தோழர் வீடு எங்க சார் இருக்கு? நீங்க சொல்லுங்க சார். நான் முடிஞ்சா எப்பாவது அந்த பக்கமா வரேன். சார் நீங்க சொல்றது என் வீட்டு அட்ரஸ் மாதிரில இருக்கு. மாதிரிலாம் இல்ல, உன் வீட்டு அட்ரஸே தான். மல்லிய தூக்குற வரைக்கும் உன் வீட்லயே தங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். உடைச்சது எல்லாத்தையும் நானே சரி பண்ணிடுறேன். அந்த காசு எல்லாம் உனக்கு மிச்சம் தானே. என்ன ஒண்ணு, உன் வீட்டு கட்டுல தான் எனக்கும் மல்லிக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கும். நல்லா ராசியான கட்டில் தானே. என்ன சத்தமே இல்ல? நீ எப்ப வந்தாலும் சரி, ஆனா வரும்போது மல்லியோட தான் வரணும். இல்லன்னு வச்சுக்கோ, எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த பக்கம் தலை வச்சு படுத்துறாத, சொல்லிட்டேன். சார் ஐயோ மை காட். தல போங்க தல. ஆஹா, இதுக்கு பச்சை கலர் அடிடா. சுப்பிரமணிய தாத்தாவும் உங்களை மாதிரி தாமா என் கூட உட்காந்து கலர் பண்ண சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. டாடா தான் அவரே பண்ணிட்டு நான் பண்ணன்னு என்கிட்டயே சொல்லுவாரு. அதுக்கு பேரு பொய். அப்படி பண்ண கூடாது. ஓகே மல்லியம்மா, நீங்க சொன்ன அப்பிலே இல்ல. ஓகே இத கலர் பண்ணி முடிச்சிட்டு டாடா கிட்ட காட்டு. அப்படியாமா? அப்பதான் டாடாக்கு நான் சூப்பரா பண்ணேன்னு தெரியும். நான் பாத்துட்டு வரேன். சூடான 10 பால். 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 10
வெண்பா குட்டி பருத்தி பால் குடிக்கிறியா? பருத்தி பாலா? பாதாம் பால் மாதிரியாமா? இல்ல இல்ல, இது வேற. ஆனா பாதாம் பால் மாதிரி ஹெல்த்தியான ட்ரிங்க் தான். இல்லம்மா, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாடா சொல்லியிருக்காரு.